வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். என்று இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆ வணக்கம் ஐயா! சிறிது விளக்கம் தேவைப்படுகிறது. ராகு திசையிலிருந்து ராகு தசை, ராகு புத்தி அதிலிருந்து எப்போது வரை செய்வினையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. ஓகே. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, ஓகே இயல்பாக யார் இந்த செய்வினை மாதிரியான பிரச்சனைகள குடுப்பா? யாருக்கு இந்த செய்வினையில ஆர்வம் வரும்? யார் இந்த மாந்திரீகம், தாந்திரீகம் மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாக ராகு அந்த அமைப்புகளை செய்தாலும், சனியின் தொடர்புல இருக்கிற ராகு தான் செய்வாரு. சனி தான் இருள். ஏன்னா ராகுக்கு வந்து தனியான காரக பலம் இல்ல அவருக்கு. அவர் யார் பார்க்குறாங்களோ, யாரோட சேர்றாரோ அந்த அமைப்புகளை கவர்ந்து பலன் செய்றவரு அப்படின்றதுனால, சனியின் வீடுகள்ல இருக்கக்கூடிய ராகு இங்க செய்வினை மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்துவாரு. அது உங்களோட லக்னாதிபதியா இருந்தா நீங்களே இன்னொருத்தருக்கு சாரி அது உங்களுடைய லக்னமாக இருந்தா நீங்கள் இன்னொருத்தருக்கு செய்வனை செய்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பாதிக்கப்பட்ட 6, 8ஆம் வீடுகளாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு செய்வினை வருது அப்படின்ற மாதிரியான சில விஷயம் இருக்கும். இதுல ராகு திசை, ராகு புத்தி அப்படின்றத விட இந்த தசா புத்தி ஒரு அமைப்புனாலும் உங்களுடைய கோச்சாரமும் இதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ஒருத்தர் செய்வினையால பாதிக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுடைய தசாபுத்தியும் வீக்கா இருக்கும். கோச்சார அமைப்புகள் கடுமையான வீக்கான அமைப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களை மன உளைச்சல் வைக்கணும். எந்த காலகட்டத்திலங்க நீங்க மன உளைச்சல்ல இருப்பீங்க? உங்களுக்கு செய்வன விஷயம் வருது, யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்க, சொல்றாங்க, பாக்குறீங்க. இந்த அமைப்பு உங்களை மோஸ்ட்லி எங்க அந்த அழுத்தங்களை கொடுக்கணும்? அதே 7.5 சனி, ஜென்ம சனி அமைப்புங்க. உங்களுடைய ராசி, உங்களோட மனம் கெடக்கூடிய அந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த செய்வனை மாதிரியான அமைப்புகள், இலூஷன் வர்ற மாதிரியான சில அமைப்புகள் உங்களோட பார்வைக்கு மட்டும் சில அமைப்புகள் தனியா தெரியற மாதிரி ஒரு விஷயம் நீங்க மட்டும் பாக்குற விஷயம் வேற யாராலும் பார்க்க முடியாது. இது மாதிரியான சில அமைப்புகள் எல்லாம் இந்த கோச்சாரத்துல ராசி பாதிக்கப்படும் பொழுது அது சனியாகவும் இருக்கலாம், ஜென்ம சனியாகவும் இருக்கலாம், ஜென்ம ராகு. ஜென்ம சனினா உங்க ஜென்ம நட்சத்திரத்துல பிறந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய ராகுவும், பிறந்த நட்சத்திரத்துல வரக்கூடிய சனியும் இந்த அமைப்பை செய்வாங்க. 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராசியில கோச்சாரத்துல வரும்போது இந்த அமைப்பை செய்வாங்க. ஓகே, இதே வந்து ஒரு அமைப்புல வந்து சனியும் ராகுவும் ஒரு மாதிரியான 6, 8 அமைப்புகள்ல சேர்ந்திருக்காங்க. ராகு தசை நடத்துறாரு அப்படின்னா கண்டிப்பான இந்த அமைப்புகள் இருக்கும். அப்போ இந்த செய்வினை மாதிரியான அமைப்பு, மாந்திரிகம் மாதிரியான அமைப்பு, அந்த விஷயத்தின் தாக்கத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு அந்த தசா புத்தி கோச்சார அமைப்புகள்ல வரணும். நீங்களே தாந்திரிகம், மாந்திரிகம் மாதிரியான விஷயத்தை கத்துக்கிறதுக்கு சனியின் தொடர்பை பெற்ற ராகு வந்துருவாரு. ஓகேங்களா? அப்போ சனியோட தொடர்புல இருக்கக்கூடிய ராகு தான் உங்களுக்கு செய்வினை, தாந்திரிகம், மாந்திரிகத்தை கத்துக் கொடுக்கறதுக்கோ, அதுவே நெகட்டிவான அமைப்புகள்ல இருக்கும்போது நீங்க அதனை அனுபவிக்கக்கூடிய அமைப்புக்கோ வந்துடும். இந்த அமைப்புல இல்லைங்க எனக்கு இல்ல, என்னோட கணவருக்கு, எனக்கு இல்ல, என்னோட மனைவிக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்ததுன்னா அந்த அமைப்புல பாருங்க கணவர், இப்போ உங்களோட கணவருக்கு ஒரு விஷயம் பாதிக்கப்படுது அப்படின்னா அது மனைவியான உங்களுடைய ஜாதகத்திலையும் அஷ்டம சனின்ற பேர்லயும் அவரோட ஜாதகத்துல அதனால நோய் வருதா, அந்த நோய் 6, 8ஆம் பாவகம் அப்படின்ற ஒரு ஜாதகத்துல நெகட்டிவ் நடக்குதுன்னா 6, 8ஆம் பாவக வழியா தாங்க நடக்கும். 6, 8, 12 இந்த பாவகம் தொடர்பு கொள்ளாத வகையில நீங்க கவலையாவோ, பிரச்சனையிலயோ, நோயிலையோ, விபத்துலயோ இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நோய் வந்துருச்சு, உங்களுக்கு விபத்து வந்துருச்சு, உங்களுக்கு கவலை வந்துருச்சு, உங்களுக்கு சோகம் வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு, பிரிவு வந்துருச்சு. இது அத்தனையும் பாத்தீங்கன்னா 6, 8, 12ஆம் பாவகம். ஓகே, இப்ப நீங்க கேட்பீங்க, இதுதான் தேவையில்லாத பாவகம் தானே, அப்புறம் எதுக்கு இந்த பாவகங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 அடிக்கடி சொல்ற மாதிரி தான். ஒரு வீட்டுல எப்படி வந்து ரெஸ்ட் ரூம் வந்துட்டு தேவை, ஆனா அங்கேயே நம்ம படுத்து தூங்க போறது இல்லைல்ல, அந்த மாதிரியான ஒரு பாவகம். அந்த பாவகம் தேவை. ஏன்னா அங்கதான் வேலை இருக்கு, அங்கதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அங்கதான் ஒருத்தர் தொழில் செய்ய முடியும், அங்கிருந்து தான் ஒருத்தர் உழைத்து மேல வர முடியும். இது மாதிரியான பாவகங்கள் இருக்கு. ஆனால் இது கெட்டு இருக்கும்போது, சனி செவ்வாய் ராகுவின் அமைப்புல இருக்கும்பொழுது இந்த அமைப்பு இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஒரு குடும்பத்துல எல்லாருக்குமே ஏகதசை, அதாவது ஏகதசைன்னா எல்லாருக்கும் ராகுதசை நடக்குது, எல்லாருக்கும் சனி தசை நடக்குது, அதனால கெடுதல் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா அந்த அமைப்பு இல்லை. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறீங்க, 10 பேருக்கும் ராகு தசை நடக்குது. 10 பேருடைய ராகுவும் குருவோட தொடர்புல, குருவின் பார்வையில சுக்கிரனோட வீட்டுல, சுக்கிரனோட பார்வையில குருவோட வீட்டுல, அல்லது குரு சுக்கிரன் தொடர்பை எடுத்து பௌர்ணமி சந்திரனோட வீட்டுல இருந்தா அந்த 10 பேருக்குமே ராகு யோக பலன்களை செய்வார். எப்பொழுதுமே ராகு இருக்கும் பார்க்கும் இடங்களை இது பண்றவர், அதாவது இருக்கும் பார்க்கும் இடத்து கிரகங்களை கவர்ந்து பலன் செய்யறவர். நல்ல கிரகம் தொடர்புல வர்றாருன்னா அவர் நல்ல பலன் தருவாரு, கெட்ட கிரகத்தின் தொடர்புல வர்றாருன்னா அவர் கெட்ட அமைப்புகள்ல வந்துருவாரு. இதுல இயல்பாக நம்ம சொல்ற மாதிரிதான் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த வீட்டு ஓனராகவே செயல்படுவாங்க. அப்போ இந்த ஒட்டு மொத்தமா இந்த அமைப்புல நீங்க கேட்டீங்கன்னா
செய்வினை அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல உங்களுக்கு மனம் சங்கடமாக இருக்குன்னா வீட்டுல யாருக்கோ ஜென்ம சனி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. 6-8 அமைப்புகள்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த 6-8 அமைப்பு தசாபுத்தி முடியிற வரைக்கும் நீங்க எங்க போனீங்களாலும் பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. குறிப்பா அஷ்டம சனி ஜென்ம சனியா இருந்தாக்கா கியோரே இருக்காது. அவர் சும்மா ஒருத்தர் உங்கள்கிட்ட ஏமாத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த பணத்தை ஏமாத்திக்கிட்டு. நான்லாம் ஒரு 23, 24,000 வெள்ளி விட்டுருக்கேன் என்னோட அஷ்டம சனியில. சும்மா போய்கிட்டு தங்க ஊசி வைக்கிறேன், அந்த ஊசி வைக்கிறேன், இந்த ஊசி வைக்கிறேன்னு பார்த்தா கடைசி அஷ்டம சனி தொடர்ந்து உள்ள பார்க்க திருநூறு இருந்துச்சு. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து ஒருத்தருக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். அது நம்மளால மாற்ற முடியாது. எந்த பூஜை புனஸ்காரமும் மாற்ற முடியும்னா ஐசியூ வாட்லாம் எடுத்துட்டு உள்ளெல்லாம் அப்படியே யாக குண்டம், ஓம குண்டம் வளர்த்து வச்சிடலாம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லையே. அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள தயவு செய்து போகாதீங்க. பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்களுடைய தேடுதலின் பேரில் சில விஷயங்கள் இருக்குங்க. கவலையாக தான் இருக்கும், சங்கடமாக தான் இருக்கும், வீடியோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆனால் ஒருத்தருடைய நோய் வரப்போகுது அப்படின்னா அது இவர் செய்வனை வச்சுட்டாரு அதனால நோய் வந்துருச்சுங்க, அவர் செய்வனை பண்ணிட்டாரு அதனால இறப்பு வந்துருச்சுங்க. தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு நோய் வர வேண்டிய நேரத்தில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நோய் வந்துடும். உங்களுக்கு விபத்து வர வேண்டிய நேரத்துல உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு விபத்து வந்துடும். இதுக்கு அவரோ இவரோ யாரோ காரணம் இல்லை. நம்ம பிறந்திருக்கோம்ல போன ஜென்மத்துடைய அடிப்படையில ஒரு ஜாதகம் வச்சுக்கிட்டு அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு அடிப்படையாக இருந்த நம்ம தாங்க காரணம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.